ராஜமௌலி ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை நான் பிரம்மாண்டமா திரைப்படமா எடுக்க போறேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காருங்கிறத நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அது ஒரு மிகப்பெரிய ஃபண்டுல தயாராக போகுது. ஆர்எஸ்எஸ் வரலாறு, ஆர்எஸ்எஸ் என்பது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இயக்கம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் விதைந்தோதி இன்றைய தலைமுறையிடம் ஆர்எஸ்எஸ்ஸே ஒரு சமூக அமைப்பு, அது ஒரு மதவாத அமைப்பு இல்லைங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க ராஜமௌலியை வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல், ஒரு சினிமா எடுக்கிற முயற்சிங்கிறது நடைபெற்று வருது. அதுவும் இந்த படத்தை பார்க்கும்போது ராமாயணத்தின் ஒரு பகுதியை எடுக்கணுங்கிற என்னுடைய ஆசை நிறைவேறிடுச்சுங்கிற மாதிரிலாம் ராஜமௌலி சொல்லியிருக்கிறார். அப்போ காவி துணி, சிவபெருமான அடையாளம், இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அப்பட்டமா இந்தியா இந்து ராஷ்டிரா அகண்ட பாரதம்ங்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய தத்துவத்தை தான் எல்லாரும் ஏத்துக்கணுங்கிறத சினிமா மூலமாகவும் அவங்க பிரச்சாரம் செய்கிறாங்க. அரசியல் ரீதியா ஒரு ஆன்டி முஸ்லீம், ஆன்டி கிறிஸ்டின் கான்செப்டை அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பண்பாட்டு தளத்தில் இது ஒரு இந்து நாடுங்கிறத உண்மைக்கு புறம்பா இந்து கான்ஸ்டியூஷன், இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க.